வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு புதுசா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா, நம்ம சேனல லைக் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவால்ல, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க மட்டும் மறக்காம தட்டி விடுங்க. ஏன்னா, நம்ம என்னதான் நல்ல கன்டென்ட்டாவே குடுத்துட்டு இருந்தாலும், நம்ம சேனல் வந்து மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகுறதில்ல. அதனால நீங்க லைக் பண்ணா, உங்கள மாதிரியே மத்தவங்களும் பயனடைவாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கட்டாயமா லைக் பண்ணுங்க. இத நீங்க ஒரு ஆர்டரா எடுத்துக்க வேணாம், ஒரு ரிக்வெஸ்ட்டா எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட். இதுக்கான போஸ்டிங் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில இருக்கும். அடுத்தது செகண்ட் போஸ்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3. இதுக்கான போஸ்டிங் கிருஷ்ணகிரியில இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கும். வெளிய எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்ல. சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட்டுக்கு நீங்க அக்ரிகல்ச்சர்ல டாக்டரல் டிகிரி பண்ணியிருக்கணும். அது கூட 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி உங்ககிட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இல்லன்னா, நீங்க இன்ஜினியரிங்ல டாக்டரல் டிகிரி பண்ணியிருக்கணும். 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இல்லன்னா, நீங்க மாஸ்டர் டிகிரி அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கணும். இந்த 3 குவாலிஃபிகேஷன்ல ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தா தான், நீங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனா அடுத்த போஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டமானது இல்ல. ஏன்னா எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல. நீங்க ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருந்தீங்கனாலே நீங்க அப்ளை பண்ணலாம். 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்றாங்க. 1 டிக்டேஷன் டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல 2ல ஏதோ ஒண்ணுல தான் வைப்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2க்குமே 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் குடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ் டைம் குடுத்துருக்காங்க. அத டிரான்ஸ்கிரைப் பண்றதுக்கான டைம் வந்து 50 மினிட்ஸ் இங்கிலீஷ்க்கு குடுத்துருக்காங்க. 65 மினிட்ஸ் தமிழுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெனோகிராஃபி படிச்சவங்களுக்கு இது தெரியும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்ஸிமம் மெஜர்மென்ட் போஸ்ட் வைஸ் குடுத்துருக்காங்க. அதாவது சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட்க்கு வந்து மேக்ஸிமம் மெஜர்மென்ட் 47, ஸ்டெனோகிராஃபருக்கான மேக்ஸிமம் மெஜர்மென்ட் 27. ஏஜ் ரிலாக்சேஷனும் குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஜெனரல்ல இருந்தா 10 இயர்ஸ், எஸ்சி, எஸ்டியா இருந்தா 15 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அதே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஓபிசில இருந்தா 13 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க ஆஃப்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் அப்ளிகேஷன் ப்ராசஸும் டிஃபிகல்ட்டாவே இருக்கு. அதனால நல்லா லிசன் பண்ணிக்கங்க. நம்ம மத்த போஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்புற மாதிரியே சர்டிஃபிகேட்ஸையும் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி அனுப்பணும். அது கூட உங்களோட அப்ளிகேஷனையும் வச்சு அனுப்பணும். அப்ளிகேஷன டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க அத டவுன்லோட் பண்ணிக்கங்க. அத கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கங்க. நீங்க அப்ளிகேஷன்ல ஒட்டுற ஃபோட்டோ மேலயுமே செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அத மறந்துறாதீங்க. நீங்க அனுப்புற தபால் கவருக்குள்ள இன்னொரு தபால் கவர் வைங்க. அதுல ரூ. 25 ஸ்டாம்ப் போட்டுங்க. அதுலயும் உங்களோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுற மாதிரி எழுதி அனுப்புங்க. நீங்க வெளிய வைக்கிற கவர்ல என்ன எழுதணும்னா, நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த போஸ்ட்ட எழுதணும். இங்க குடுத்திருக்கிற மாதிரியே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு, நீங்க 2 போஸ்ட்ல எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த போஸ்ட்டுக்கு எழுதணும். நீங்க இப்படி எழுதும்போதும் அவங்க போல்டு லெட்டர்ல எழுத சொல்றாங்க. ஸோ ஸ்மால் லெட்டர்ல எழுதாதீங்க. கேப்பிட்டல் லெட்டர்லயே கண்டிப்பா எழுதுங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்டிக்கு எந்த ஃபீஸுமே இல்ல. ஆனா, மத்த கம்யூனிட்டீஸ்க்கெல்லாம் ஃபீஸ் இருக்கு. அத வந்து நீங்க டிடி எடுத்து அனுப்பணும். டிடி எடுத்து அனுப்பும்போது, நீங்க சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட்க்கு வந்து ரூ. 500 டிடி எடுக்கணும். ஸ்டெனோகிராஃபருக்கு ரூ. 300 டிடி எடுக்கணும். யாருக்கு ஃபேவரா எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இவங்களுக்கு தான் எடுக்கணும். நீங்க அனுப்பும்போது அந்த டிடி எடுத்ததையும் உள்ள வச்சு அனுப்ப சொல்றாங்க. இதுக்கும் நான் மார்க் பண்ணி காட்டிர்றேன். நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கங்க. நீங்க அனுப்ப போற டிடில பின்னாடி நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த போஸ்ட்டு அப்புறம் உங்களோட நேம் இது 2யும் சேர்த்து எழுதிருங்க. நீங்க தபால்ல அனுப்பும்போது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, த பிரசிடென்ட், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், நம்பர் 359, கீழ்நெல்லி வில்லேஜ், சித்தத்தூர் போஸ்ட், வேம்பாக்கம் தாலுக், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், 604, 410 தமிழ்நாடு. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்பணும். இதுக்கு அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட், அதாவது இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, 16/4/2024 குடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. விருப்பப்பட்டா நீங்க அதுக்குள்ள அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி அனுப்பிருங்க. என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் நீங்க வச்சு அனுப்பணுங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது டியூட்டி ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், ரூ. 25 ஸ்டாம்ப், செல்ஃப் அட்டெஸ்ட் என்வலப் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பி அதுவும் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணணும்னு குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அப்படி இல்லன்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஹெச்எஸ்சி அல்லது அதுக்கு ஈக்குவலான மார்க் ஷீட் வேற ஏதாவது படிச்சிருந்தாலும் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. டிகிரி கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதாவது ஃபீஸ் வந்து உங்களுக்கு இல்லன்னு நீங்க சொல்லியிருப்பீங்கல்ல, அதுக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சப்போஸ் நீங்க டிடி எடுத்து அனுப்புனவங்களா இருந்தா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் இல்ல. இருந்தாலும் நீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி வச்சிருங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. அதே மாதிரி ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்டா இருந்தா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும். ஒரிஜினல்ல வைக்காதீங்க. நீங்க என்ன ஜெராக்ஸ் வச்சாலுமே அத செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி வைங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டா இருந்தாலும் அதோட ஜெராக்ஸும் வைங்க. நீங்க இன்டர்வியூ போகும்போது டைரக்ட்டா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போய் காமிச்சுக்கங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.